இப்படி பிரித்து கட்டிட்டா தான் காய்க்கு. ஏன்னா உடம்பாகி போச்சு. உரத்தை பூரா போட்டு போட்டு உளுந்துரு. ஆமாம், ஒரு 1/4 கிலோ காய் பொறிச்சோம். சூப்பராக இருக்குது காய், டேஸ்ட்டு. வேறு கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது. வேறு இந்த மேலே ஒரு கொத்து பிடிச்சி மூங்கல்ல போய் காய்க்கு. இப்படி பிரித்து நல்லா கட்டி அப்போ தான் பூனிக்கு குழந்தை பூரா அறுத்துட்டு. இங்கே வேறு விதை நட்டாச்சு பீக்கும் செடி. மழை இன்னைக்கு. இப்படி அடம்பு இருந்தாலும் காய்க்காது. அவரை செடினா இப்படி பிரித்து பெண்ணா பூரா குழந்தடிக்கு. அதான் இன்னைக்கு கிள்ளி விட்டுறேன் நான். இந்த ஒரு தடவை கட்டி விட்டிங்கன்னா நீ அப்படியே ஸ்டூலை போட்டு கிள்ளி விட்டுறேன். அந்த நேரம் ட்ரே போட்டுக்குங்க, எட்டாது. வந்தால் வரப்போ கிள்ளி விட்டுறோம். கொழுந்து விடக்கூடாதாம்மா, அவரை செடியில் பார்த்துக்குங்க. அப்போ தான் நிறையா காய் காய்க்குமாம்மா. இப்படி பலாச்சுன்னு இருக்கணுமாம்மா அவரை செடி. இப்படி அடம்பாக இருந்தால் காய்க்காது. கொழுந்து பூரா கிள்ளி விட்டு வேலை செய்வோம். இன்னி வரப்போக அப்படியே ஒரு கொழுந்து கிள்ளி விட்டுறேன். என்ன பிரித்து கட்டி விட்டிங்கன்னா அப்புறம் வெறும் கொழுந்து கிள்ளி விட்டுட்டு. நீ பூரா பூ மழை நினைச்சுன்னா நல்லா பூ எடுக்கும்ண்ணா. ஆமாம், அவரை செடியில் இப்படி கொழுந்து விடக்கூடாதாம்மா, பார்த்துக்குங்க, கேட்டுக்குங்க. இப்படி மொட்டையை கிள்ளி விட்டுருவோம்மாம்மா. கிள்ளி விட்டுருக்கோனே. வெட்டி விட்டுருவோம். எங்களுக்கு தெரியல அவரை செடி எப்படி இது பண்ணி நட்டா காய்ச்சிக்கு, அவ்வளோதான் தெரியும் எனக்கு. இப்படி சொட்டை இல்லாமல் இப்படி அடம்பாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க அடம்பு அவரை செடி, கோழி அவரை. செத்துன்னா அருங்க, அப்புறம் என்ன பண்ணுறது. கோழி அவரை சிவப்பாக இருக்குங்களா, அந்த அவரை இந்த மாதிரி பரவலாக இருக்கும். இப்படி பிடிச்சி கட்டி விட்டுருக்குறாங்க. வருவா அவர் எது கோழி அவரைன்னா காட்டுறேன் பாருங்க. பூரா அறுத்து வீசிட்டு இருக்குல்ல கோழி அவரை. இந்த அவரை தான் போட்டிருக்கோம். இந்த வேலை செய்கிறார் ஒருத்தர் வந்து பிரித்து கட்டி விட்றாரு. அவரை செடியை அடம்பாக இருக்கக்கூடாதாம்மா, கொழுந்து ஓடுறக்கு விடக்கூடாதாம்மா, கொழுந்து கிள்ளி விட்டுருவோம்மாம்மா. பார்த்துக்கோங்க மக்களை, கேட்டுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.